என்னங்க தக்காளிய வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு சூப்பரா சுவையான ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி தக்காளி சாதம் பண்றேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து தக்காளி சாதத்து கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாரி ஸ்பைசஸ் வந்து எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த மாரி சேர்த்து தக்காளி சாதம் பண்றது எனக்கு சுத்தமா புடிக்காது. அ ஒருத்தங்க இதெல்லாம் தக்காளி சாதத்துக்கு வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுறோமோ அதையெல்லாம் போட்டு தக்காளி சாதம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருக்கு போல. அதனால அப்படி பண்றாங்க. எனக்கு வந்து தக்காளி சாதம், தக்காளி சாதம் மாதிரி இருக்கணும். பிரியாணி மாதிரி இருந்தா எனக்கு புடிக்காது. அ நான் வந்துட்டு எப்படி செய்வேன்னாக்க, பச்சை மொளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு இத நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். இத மட்டும் தான் தக்காளி சாதத்துக்கு நான் போடுவேன். வேற எதுவுமே நான் அது கூட பட்டை, கிராம்புலாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். அம் நல்லா ஆயில் சூடானதுமே கருவேப்பில, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிருங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா, நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்துட்டு இது கூட சேர்த்து, பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிர்லாம். இது நல்லா வதங்குனதுக்கப்புறமா, தக்காளி போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வேக விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போய் இது நல்லா வெந்துரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா, அம் கொஞ்சமா மிளகாத்தூளு, காஷ்மீரி அ ரெட் சில்லி பவுடர். இது 2ம் சேர்த்துக்கலாம். என்னடா இது இவ்ளோ காரத்தள்ளி போடுறாங்கன்னு நெனச்சுக்காதீங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு கொஞ்சம் கூட காரமே இருக்காது. அது கலர்க்காண்டி தான் நான் அத சேர்த்துக்கிறேன் அது கூட. அ காரம் வந்துட்டு ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதில வந்து காரம் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கங்க. நான் வந்து நார்மல் மிளகா பொடி வந்துட்டு 1 1/2 ஸ்பூன் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் இதுக்கு போதுமானதா இருக்கும் இதுக்கு. இந்த தக்காளி சாதத்துக்கு நான் 1 கிலோ போடுறேன். அதனால 1 கிலோக்கு இது போதுமா இருக்கும் எனக்கு. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதுவும் நல்லா பச்சை வாசனை போயிட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா, நம்ம பாதி தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? பாதி தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். பாதி தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சு வச்ச தக்காளியும் இது கூட அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, நான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி தான். நம்ம நார்மலா சாப்பாடு செய்றோம் இல்லைங்களா? பொன்னி அரிசி, அதுதான் சாப்பாட்டு ரைஸ் தான் போட்டு பண்றேன். பிரியாணி அரிசி மத்தது அந்த மாரி எதுவுமே நான் சேர்க்கல. பொன்னி அரிசி தான் சேர்த்துறேன் இது கூட. நான் 1 கப் எடுத்தேன் அப்படின்னாக்கா, அதுக்கு 2 1/2 கப்பு தண்ணி ஊத்துவேன். என்னோட ரைஸ் வந்து எஸ்எஸ்ஸு. அதனால அதுக்கு எனக்கு 1 கப்புக்கு 2 1/2 கப்பு தண்ணி ஊத்துவேன் நானு. தண்ணி நல்லா கொதிச்சு அந்த கொதி வந்ததும் நெறைய ஒரு கை கொத்தமல்லி அள்ளி போட்டுருங்க அது கூட. அது போட்டதுக்கப்புறமா ரைஸ் போட்டு அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த பதம் தெரியும் இல்லைங்களா? நல்லா ஒரு 70% நல்லா குக் ஆனதுமே சிம்மில ச ஸ்டவ் வந்து சிம்மில வச்சுருங்க. சிம்மில வச்சுட்டு நல்லா அது கூட அ தம் போடுறதுக்கு வந்துட்டு நான் 2 இடிகள் வச்சிருக்கேன். அத தூக்கி அது மேல வச்சுருவேன். கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே அந்த சிம்மில விட்டுருங்க. சிம்மில விட்டீங்க அப்படின்னாக்கா, சூப்பரா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துரும் சாதம். சாதம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிரியாணியா இருக்கட்டும், இந்த மாரி வெரைட்டி ரைஸ் எது பண்ணாலுமே நல்லா சுட சுட இருக்கணுங்க சாதம். நல்லா சுட சுட சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் அடுப்புலேருந்து இறக்குனதுமே ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பார்க்க நல்லா போட்டு சாப்பிட்டுருவேன் நல்லா சுட சுட. உங்களுக்கு வந்து என்னோட ஸ்டைல் நான் செஞ்ச தக்காளி சாதம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, நீங்களும் இது மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.